2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் 3 நாள் கன்வென்ஷன், 3ஆவது நாள் கூட்டம். அது பொருத்தனை கன்வென்ஷன். அப்போது பொருத்தனை கன்வென்ஷன் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் எனக்கு உள்ளத்தில் தோன்றுது, இன்றைக்கு சாயங்காலம் பிரசங்கம் தொடங்குறதுக்கு முன்னால் பொருத்தனை பண்ணுகிற ஆளை நான் இதுவரையும் பார்க்கல, அவங்களை எழுப்பி விட்டு அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளத்தில் தோணும். நான் என்ன நேரே வந்தேன், காலையில் ஆராதனையை முடித்தேன், நம்ம ஆராதனையை முடித்தேன், திரும்ப நம்ம ஈவினிங் சர்வீஸை முடித்தேன். அதே களைப்பில் போனேன்னா நேராக போனேன், கூட்டத்தில் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டேன். கடைசி ஆசீர்வாத ஜெபம் முடிஞ்ச பிறகு ஆட்கள் எல்லாம் பாதிக்கு மேலே போன பிறகு எனக்கு ஞாபகம் வருது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கலையே. உடனே பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் அந்த பொருத்தனை பண்ணுறவங்க நிற்கிறாங்கன்னா அவங்கள நிற்க சொல்லுவீங்களா பாஸ்டர்? உடனே அவரும் சொல்கிறாரு, ஐயோ நானும் நினச்சேன் பாஸ்டர், அவங்கள உங்ககிட்ட கூட்டு வந்து ஜெபிக்கணும்னு நினச்சேன். இப்போ மைக்கில் சொல்கிறாரு, அந்த அம்மா நின்றுக்கோங்க. இந்த அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வாசலுக்கு வெளியே போயாச்சு. யார் தெரியுமா? கால் ஊனமுற்ற ஒரு தாய், வயசான ஒரு பாட்டி. அவங்க கட்டி இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்லா போன ஒரு 200 ரூபா இருக்கும். அந்த சாரி கட்டியிருந்தாங்க. அவங்க ஊனமாக இப்படி 2 ஸ்டெப்பு வச்ச உடனே நான் சொன்னேன், அவங்க அங்கே நிற்கட்டேன், நான் அங்கே வந்து ஜெபிக்கிறேன். அங்கே போனேன். அங்கே போயாச்சுன்னா அந்த அம்மாட்ட பேசுகிறேன், அம்மா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பொறுத்தனை அந்த சர்ச்சில் 400-500 பேர் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு, அந்த பாட்டிக்கு செலவில் எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு. பொறுத்தனையில் நான் என்ன கேட்குறேன், அம்மா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அவங்க சிரிச்சுட்டு, கொத்தனாருக்கு கையாள போகிறோம் பஸ். அங்கே போய் என்ன வேலை பார்ப்பீங்க? கருங்கல்லாம் தலையில் வச்சு தருவாங்க, கல்லெல்லாம் சுமப்பேன். இப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, போன மாதம் 17ஆம் தேதி ஸ்ட்ரோக் வந்துச்சு. அவங்க சொன்ன டேட் எனக்கு இப்போ ஞாபகம். போன மாதம் 17ஆம் தேதி ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைடு ஒரு கையும் ஒரு காலும் வழங்காமல் போச்சு. அப்புறம் இப்போ என்ன செஞ்சீங்க? இந்த கையும் காலும் வச்சுக்கிட்டு 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி கொடுப்பேன். 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி கொடுப்பேன். 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தலையில் கருங்கல்ல சுமந்து செங்கல்ல சுமந்த 2 பிள்ளைகள் உண்டு. 2 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 2 பொம்பளை பிள்ளை. பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் தந்த ஆரோக்கியத்துக்காக வருஷத்துக்கு ஒரு கன்வென்ஷன் அது நடத்தக்கூடாதா பாஸ்டர்? ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட அதுக்குரிய பிரதிபலன் எனக்கு பரலோகத்தில் ஏசப்பா தருவார்ல பாஸ்டர்னு. அது பொருத்தனை கன்வென்ஷன் சொன்னதுனால நான் காணிக்க வாங்கினேன். அது ஒரு பொருத்தனைன்னு சொன்னதுனால வாங்கினேன், வாங்கியிருக்கவே மாட்டேன். வீட்டில் வந்து காணிக்க பிரித்து பார்க்குறேன். 10,000 விசுவாசிகள் உள்ள ஒரு சபையில் கொடுக்கப்படுகிற ஒரு காணிக்கை அங்கே இருக்கு. எனக்கு அந்த காணிக்கை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இந்த காசு எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நான் நேரம் அதை வச்சு ஒரு கிராம ஊழியம் பண்ணிட்டேன். கர்த்தர் அந்த ஒரு அம்மாவை பயன்படுத்தணும்னு நினைச்ச அம்மா யாரு? நல்ல காலத்தில் கல்லு சுமந்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரோக் வந்த பிறகு 5 வீட்டுக்கு பாத்திரம் கழுகி வருஷத்துக்கு ஒரு கூட்டமாவது நடத்த வேண்டாமா பாஸ்டர்? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுனா எனக்கு அதுக்குரிய பலன் அங்கே கிடைக்கும் இல்லையா பாஸ்டர்?